பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலிற்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். அப்படி மரணிக்கும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். மாஷா அல்லாஹ், நேத்து தான் ஏதோ பொள்ளாச்சிக்கு வந்து மலிக் சாப், ஷம்ஷுதீன் சாப், நதீம் எல்லா நண்பர்களையும் உட்கார வச்சு பேசுன மாதிரி தெரியுது. மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய முன்னேற்றங்களை எல்லாரும் சேர்ந்து பண்றதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்யணும். இன்னைக்கு சமூகத்துல எல்லாருமே நம்ம கவலைப்படுறோம். இங்க யாரும் கவலைப்படாமல்லாம் கிடையாது. எல்லாரும் கவலைப்படுறோம், எல்லாரும் முயற்சி செய்யறோம். அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பல முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. மாஷா அல்லாஹ், ஒரு பக்கத்து ஜமாத்துல் உலமாக்கள் மிகப்பெரிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பள்ளி நிர்வாகம், நீங்க பல முயற்சிகள், பல தியாகங்களை அர்ப்பணிச்சு செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி படித்தவங்க, சிந்தனையாளர்கள், நிர்வாகம், இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், மாஷா அல்லாஹ் எல்லாரும் அவங்களுடைய தரப்புல இருந்து பல சேவைகளை, பல தியாகங்களை, பல அர்ப்பணிப்புகளை தொடர்ந்து செய்வதை கொண்டுதான் ஒரு வலுவான சமூகமாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு பலகீனமான சமூகமாக மாறில்ல, பட் இன்னும் வலுவாக வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர வேண்டும். அப்படிங்கிறத இது போன்ற நிகழ்வினுடைய அடிப்படையான காரணமாக இருக்குது. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கடந்த 1318 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால் உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளிலும் நின்று இருந்து சாதிச்சு உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் நம்முடைய சமூகம். இந்த சமூகத்தை இன்னும் வலிமையாக மாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். இனிமேல் நாங்க முஸ்லிம் சமுதாய வளர்ச்சி, முஸ்லிம் கம்யூனிட்டி வளர்ச்சின்னு பேசுறதை விட்டுட்டு இனிமே நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம்ங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நம்ம நகரணும். எல்லா காலங்கள்லையுமே ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுவது என்பது இயற்கையானது. அது நம்மளை விட்டு கடந்து போகும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நம்ம என்ன முயற்சிகள் செய்தோம்? வெறுமன ரியாக்ஷன் பண்ணக்கூடியவங்களாக இல்லாம, வெறுமன எதிர்வினை ஆற்றக்கூடியவங்களாக இல்லாம, வெறுமன குறைகள் பேசுவதாக இல்லாம, மாற்றங்களை எவ்வாறு உருவாக்கணும், ப்ரோஆக்ஷன், நீண்ட இலக்குகளோடு எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளங்கணும். அப்படிங்கிறது தான் இது போன்ற மீட்டிங்கினுடைய அடிப்படை. இது ஒரு பயான் நிகழ்ச்சி கிடையாது, இது ஒரு கருத்தரங்கம். இது வந்து ஆய்வு ரீதியான ஸ்பீச். நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய இலக்குகள் என்ன, நம்முடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்குள்ள ஒரு பிரெயின் ஸ்டார்ம், ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கான்செப்ட் தான் இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால பேசக்கூடிய விஷயத்தை நம்முடைய மூளைகள்ல வாங்காம கல்புகள்ல வாங்கணும். இந்த நாலேஜ் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. நாலேஜ் இருக்குது, அறிவு என்பதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து உருவாகும். டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து உருவாகும். சோ நமக்கு இன்னைக்கு உள்ளத்தோட, உணர்வுகளோடு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. சோ அதனால் நாம பேசக்கூடிய இந்த விஷயங்களை ரொம்ப ஆழமாக உள்ளத்துல கொண்டு போய் எப்படி நம்ம இணைந்து ஒரு இலக்கை உருவாக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஒற்றுமைனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதல்ல ஒற்றுமை. ஒற்றுமைனா முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் செய்யறேன், எல்லாரும் என் கூட தான் செய்யணும், என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கறதல்ல ஒற்றுமை.
ஒற்றுமைனா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குதோ அந்த தகுதிகளுக்கு ஏற்றவாறு சேவைகள் செய்யணும். என்னென்ன செய்ய முடியுமோ, சில பேர் மருத்துவம் செய்வாங்க, சில பேர் உணவுகள் கொடுப்பாங்க, சில பேர் கல்வி உதவித்தொகை கொடுப்பாங்க, இப்படி பல பேர் பல சேவைகள் செய்வாங்க. ஒற்றுமைனா என்ன அர்த்தம்னா, அந்த சேவைகள் செய்யறவங்க எல்லாம் அடிக்கடி ஒண்ணு சேரணும், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். நீங்க என்ன செய்யறீங்க, நாங்க என்ன செய்யறோம். மாஷா அல்லாஹ், போன சனிக்கிழமை சென்னையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. சவுத் இந்தியன்ஸுடைய ஸ்காலர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்ல இருந்து ஒரு 100-150 நபர்கள், ஸ்காலர்ஸ், எல்லாருமே ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், மிகப்பெரிய உலமாக்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னுடைய வளர்ச்சியை பத்தி பேசினாங்க. கேரளா அவங்களுடைய கல்வி வளர்ச்சியை பத்தி பேசினாங்க, கர்நாடகா அவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை பத்தி பேசினாங்க, அங்க பைத்துல் மால்லாம் எப்படி செயல்படுதுன்னு பேசினாங்க. நாங்க தமிழகத்திலிருந்து மாஷாஅல்லாஹ் நாங்க எப்படி ஒரு இணக்கமாக இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியில பல மாற்றத்துக்கு நாங்க எப்படி காரணமாக இருக்கும் நம்ம பேசணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும், ஆந்திரால, தெலுங்கானால இருந்தெல்லாம் பேசினாங்க. சோ அதுல இருந்து என்ன ஒரு முடிவு நம்ம ஆழமா விளங்கிக்கிட்டது என்னன்னா, பல சேவைகள் நடக்குது, ஆனா யாரும் யாரையும் தெரியாம இருந்துக்கிறோம். எல்லாரும் சேவைகள் செய்யறோம், பல இலக்குகள் இருக்குது, பல பணிகள் செய்யறோம், பல தியாகங்கள் செய்யறோம், ஆனா எங்களுக்குள்ள ஷேரிங் கிடையாது, எங்களுக்குள்ள பகிர்தல், எங்களுக்குள்ள நாலேஜை ஷேர் பண்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. சோ நம்ம ஒரு இலக்கை நோக்கி நகரணும்னா நம்மள்ட்ட திட்டம் இருக்கணும். திட்டம் இருந்தாதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மாற்றங்கள் என்பது தானாக நிகழாது. அது மாற்றங்கள் என்பது நாம் மாறுவதை கொண்டும் மற்ற மக்களை மாற்றுவதை கொண்டும் தான் மாற்றங்கள் நிகழும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு நம்மளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உலகத்துல எதையுமே நம்மளால மாற்ற முடியாது. சோ அதனால திட்டம் நமக்கு வேணும்னா, திட்டம் எங்க இருந்து வருது? நம்ம புதுசா உட்கார்ந்து திட்டம் போட முடியுமானா திட்டம் போட தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உலகத்திலேயே ஒரு ஆர்கனைஸ்டு, ஒரு ஆத்தென்டிகேட் ரிலிஜியஸ் இஸ்லாமிய மார்க்கம். இதுல எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், ஒரு முறை இருக்குது. ஆனா எல்லாமே இருந்து நம்ம ஏன் தோத்து போறோம்? எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எந்த விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்குது? எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த திட்டங்களை திரும்ப நம்ம மறு ஆய்வு செய்து, திரும்ப நம்முடைய ஊர்கள்ல, நம்முடைய மஹல்லாக்கள்ல, நம்முடைய நாடுகள்ல நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முயற்சி செய்யும் போது நிச்சயமாக ஒரு வலிமையான சமூகம் இன்ஷா அல்லாஹ் உருவாகும்ங்கிறதுல ரொம்ப ஆழமாக விளங்கி நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன திட்டங்களை அமைச்சு கொடுத்தாங்க? மதீனாவுக்கு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்களை தான் மையப்படுத்தி நகர்த்தினாங்க. ஷம்சுதீன் ஹாஜியார் மிக அழகா, ரொம்ப தெளிவா, சிம்பிளா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்பயுமே புதிதாக ஒன்றை யோசிக்க தேவையில்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் என்னுடைய கருத்து அல்ல. ஆய்வுகள் அப்படின்னா, ஆய்வுகள் 2 விதம் தான். ஒன்னு அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அனலிட்டிக்கல் ரிசர்ச்னா என்னன்னா, முன்னாடி யாரெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்களோ அதை திரும்ப கையில எடுத்துட்டு திரும்பி கொண்டு வர்றதுக்கு தான் அனலிட்டிக்கல் ரிசர்ச்னு பேர். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா அதை எதை அவங்க செஞ்சாங்களோ அதை கொண்டு சமூகத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அப்ப புதிதாக நம்முடைய சிந்தனையோ நம்முடைய கருத்தோ இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல என்ன வேலையை செஞ்சு ஒரு வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்களோ அந்த கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன். 4 விஷயங்களை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. ஒன்று, மக்களை அல்லாஹ்வோடு இணைச்சாங்க. மக்களை நம்ம கூட இணைக்க கூடாது, மக்களை அல்லாஹ்வோடு தான் இணைக்கணும், மக்களை குர்ஆனோடு இணைக்கணும், மக்களை நபியோடு இணைக்கணும். அதுதான் நம்முடைய பலம். ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய உயர்வு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம். ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஈமானிய உணர்வுள்ள மக்கள்லாம் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள, மதரசாக்களுக்குள்ள இருந்துடுறோம். ஈமானிய உணர்வில்லாத மக்கள் எல்லாம் சமூகத்தை மாற்ற போறோம்னு ரோட்டுக்கு போறதுனாலதான் சமூகம் முன்னேற முடியல. ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும். சிஏஏ பிரச்சனை நடக்குது, 2000 பேர் மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க. ஆனா பாங்க சொன்னா அதே அந்த 10 பேர் தான் தொழுகைக்கு வர்றாங்க. இந்த எழுச்சி ஒருபோதும் மாற்றங்களை கொடுக்காது. இந்த உருவாக்கம், இந்த கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தாது. வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாகணும். வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா குர்ஆனோடு உருவாகணும்.
வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா நபியினுடைய வாழ்வியலோடு உருவாகணும். ஈமானிய பாதுகாப்பு இல்லாம எவ்வளவு பெரிய வளர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது எங்களுக்கு மன அழுத்தத்தையும் பொறாமைகளையும் மோசமான விளைவுகளை கொடுக்குமே தவிர, ஈமானிய உணர்வுகளோடு நம்ம இருந்துட்டோம்னா எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எங்களுக்கு பயங்கள் கொடுக்கத்தான் படும், அழுத்தங்கள் கொடுக்கப்படும், மிக மோசமான இறுக்கங்கள் கொடுக்கப்படலாம். நம்ம அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நாம ஒரு இலக்குகளை உருவாக்கி அந்த இலக்குகளை நோக்கி திரும்ப 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 முயற்சி செய்யணும். அடிக்கடி நான் எங்க மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், பாத்திலை விட ஹக்கு 700 மடங்கு ஆற்றல் படைத்தது, பொய்யை விட உண்மை 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. பாத்தில் தன்னை வளர்க்கறதுக்கு தான் நிறைய அதிகாரம் தேவை, நிறைய ஆயுதங்கள் தேவை, நிறைய நபர்கள் தேவை, நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. ஹக்கு நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சோண்டு முயற்சிகள் போதும், சின்ன சின்ன முயற்சிகள் போதும். அதனாலதான் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரு தவறு தான் எழுதப்படும், ஆனா ஒரு நன்மை செய்தால் 10 to 700 மடங்கு எழுதப்படும். தீமையை செய்வதற்கு வினைகள் ஆட்டணும், தீமையை செய்யணும்னா செய்யணும். ஆனா நன்மைகள் அப்படி அல்ல. நன்மைகளை நினைச்சாவே உலகத்துல மாற்றங்கள் ஏற்படும். நேத்து தான் நான் படிச்சேன், மாஷா அல்லாஹ் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃப்னு சொல்லி ஒரு கிதாபில் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சத்துக்கு தகுதியானவன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் ஒரு பிரபஞ்சம் இருக்குது. நீ மாறுவதை கொண்டு இந்த உலகம் மாற்றம் அடையும், நீ எழுச்சி அடைவதை கொண்டு இந்த உலகம் மாற்றம் அடையும், நீ தப்பு செய்வதை கொண்டு இந்த உலகம் பலகீனமாகும் சொல்றாங்க. நான் வாழ்க்கையில் அதை உணர்ந்து உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சமீபத்தில் ராமநாதபுரம் போயிருந்தேன் ஒரு மீட்டிங்காக. அங்க உள்ள சாம்பர் மீட்டிங், மாஷா அல்லாஹ். அங்க உள்ள வெளிநாடு வாழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக எல்லாரும் உட்கார்ந்து பேசினாங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன். வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துகிட்டு இருந்தேன் ட்ரெயின்ல. அப்ப ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்தாங்க, 50-55 வயசு இருக்கும். அந்த அம்மா உட்கார்ந்தாங்க. அந்த அம்மா முட்டியை பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்தாங்க. அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசினாங்க. ஆனா அந்த அம்மா கேட்கல, எனக்கு முட்டி வலியா இருக்கு, எனக்கு மேல படுக்க முடியாது, கீழே படுக்கணும்னு கேட்கல. இப்ப நானா புரிஞ்சுக்கிட்டேன், அம்மா நீங்க கீழே படுங்க, நான் மேல அப்பர்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம், அப்படியா ரொம்ப நன்றிங்க பாய், நான் எப்படி கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம புலம்பிட்டு அந்த அம்மா நம்பர்லாம் வாங்கிக்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் டிடிஆர் அங்கிருந்து வந்தார். டிடிஆர் டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு அந்த அம்மாட்ட சொன்னார், அம்மா உங்களுக்கு இது சீட் அல்ல, உங்களுக்கு 3rd கிளாஸ் தான் சீட்டு, நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டார். அங்க பார்த்தா அதுவும் அப்பர், அந்த அம்மானால ஏற முடியாது. அந்த அம்மா என்கிட்ட கேட்க வருத்தப்படுது, அப்படி யோசிக்குது. இப்ப நான் சொன்னேன், பரவாயில்லங்கம்மா நீங்க இங்கேயே என் இடத்துல படுத்துக்கங்க, நான் என்ன செய்யறேன் 3rd கிளாஸ்க்கு நான் போயிடுறேன். நாங்க போயிட்டேன். வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாருங்க. நான் அங்க போயிட்டேன். அங்க போனா பார்த்தா எல்லாம் ஒரே கச்சமச்சம் ரொம்ப கஷ்டமா இருந்து, இருந்தாலும் படுத்து தூங்கிட்டேன். சைத்தான் மனசுக்குள்ள எனக்கு பெரிய உடசலை கொடுக்குறான், நீ எனக்கு அறிவு கட்டவனா இருக்க, அதை விட்டுட்டு போய் இங்க படுக்கிறேன்னு புலம்புது. படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலைல 10-11 மணிக்கு ஹாஜியார் அந்த அம்மா கால் பண்ணுது. எனக்கு 11 மணி இருக்கும். கால் பண்ணி, தம்பி நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன், நேற்று இடமெல்லாம் கொடுத்தீங்கல்ல, நான் புதுக்கோட்டையுடைய தாசில்தார், டெப்டி கலெக்டர். அந்த அம்மா, நான் புதுக்கோட்டையுடைய தாசில்தார். நான் ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன். என் முன்னாடி ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். ஃபேமிலி நிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி என்னிடத்துல 2 வருஷமா பட்டாவுக்காக கையெழுத்து போடுறதுக்காக டெய்லி வந்துட்டு போறாங்க. நான் அப்புறம் போடுறேன் இப்புறம் போறேன்னு நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். என்னன்னு தெரியல, நான் நேரம் பண்ண முடியல. இன்னைக்கு அந்த ஃபேமிலியை பார்த்தோன்னே எனக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு. நான் கூப்பிட்டு உடனே கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அந்த ஃபேமிலி எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க. அந்த ஃபேமிலியிட்ட நான் சொன்னேன், எனக்கு நன்றி செலுத்தாதீங்க, நேத்து ஒருத்தவர் எனக்கு படுக்கிறதுக்கு சீட்டு கொடுத்தாரல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொன்னுங்கன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்குதே உலகத்துல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த ஈமானிய உணர்வுகளோடு நபி நமக்கு என்ன வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வாழ்வியலை நாம வாழ்க்கையில பின்பற்றும் போது எல்லா மனிதர்கள்ட்டையுமே, முஸ்லிம்கள்ட்ட மட்டும் நான் சொல்லல, முஸ்லிம்கள் ஈமானுங்கிறது தட் இஸ் நாட் எ சுப்பீரியாரிட்டி, ஈமானுங்கிறது தட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை. அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வரல, நாங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை. எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுடைய பொறுப்புகள். நாங்க முன்ன வந்திருக்கோம், அவங்க பின்னாடி வருவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவங்களாக மாறணும் நம்ம. அப்ப
அப்ப ஈமானிய உணர்வு தான் நம்மளை உருவாக்கும், பாதுகாக்கும், மேம்படுத்தும். அதனால இந்த உலகத்தை பார்த்து நாங்க பயப்படவும் கூடாது, இந்த உலகத்துல நாங்க மயங்கியும் போயிடக்கூடாது. ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும். இந்த உலகத்தை பார்த்து நாங்க பயப்படக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த உலகம் எங்களை பயமுறுத்தத்தான் செய்யும், ஆனா பயப்படக்கூடாது. நாங்க வலிமையாக இருக்கணும்னா எங்கள்கிட்ட ஈமானிய உணர்வுகள் இருந்தா எல்லா நிலையிலும் நாங்க வலிமையாக மாறுவோம். எங்கள்கிட்ட சில நண்பர்கள் கேட்பாங்க, எப்பயுமே நீங்க பிரிஸ்கா இருக்கீங்களே மௌலானா, காரணம் என்ன? காரணம் என்னன்னா, எப்ப இபாதாத்துகள் அதிகப்படுத்துறோமோ, அல்லாஹ்வுடைய நினைப்புகள் எங்களுக்கு எப்ப அதிகமாகுதோ அப்ப இயற்கையிலேயே நாங்க வலிமையாக மாறிடுவோம், வலிமையாக மாறுவோம். அப்ப இது ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும். அப்ப நபி செஞ்ச முதல் பணி என்னன்னா, மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய பணி தான். அதுதான் நம்முடைய அடிப்படையான விஷயங்கள். குர்ஆனோட மக்களை இணைக்கணும், இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு செஞ்ச மிக முக்கியமான அற்புதமான திட்டம் என்னன்னா, சோசியல் கண்டிஷனை உருவாக்குனாங்க. சமூக கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கணும். சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்குறது? 4 விஷயங்களை கொண்டு சமூக கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. ஒன்று, மதீனாவுடைய ஊரக வளர்ச்சி மீது கவனம் செலுத்தினாங்க. பொள்ளாச்சியினுடைய வளர்ச்சியில நம்முடைய கவனத்தை அதிகப்படுத்தணும். எத்தனை மரங்கள் நடுறோம், எத்தனை தண்ணீர்கள் சேகரிக்கப்படுறோம், எவ்வளவு சாக்கடைகள், இங்க இருக்கக்கூடிய சாக்கடைகளை சரி செய்யறது, இங்க இருக்கக்கூடிய தெருக்களை சரியாக வச்சுக்கிறது. இந்த ஊர் வளர்ச்சி, பொள்ளாச்சியினுடைய வளர்ச்சியில நம்முடைய மஹல்லாக்களுடைய பங்களிப்பு என்ன? ஒவ்வொரு மஹல்லாக்களும் தன் தெருக்களை கிளீனா வச்சுக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களே. சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சமீபத்துடைய ஆய்வு, உலகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்ன வரைக்கும் லாஸ்ட் ஜூலை மாசம் தான் உலகத்திலேயே ஹாட்டஸ்ட் மந்த்னு சொல்றோம். ஹாட்டஸ்ட் மந்த். உலகமுடைய எக்காலஜி வந்து மிக மோசமாக கெட்டு போகுது. எக்காலஜி, இங்க உள்ள சுற்றுச்சூழல் இருக்குது, மிக மோசமாக கெட்டுக்கொண்டு இருக்குது. அப்ப இதனுடைய வளர்ச்சி, நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். இந்த ஊரினுடைய வளர்ச்சியில எப்ப பார்த்தாலும் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய கம்யூனிட்டி, நம்முடைய சமூகம்னு யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லா மக்களுடைய வளர்ச்சிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நம்ம நகரும் போது, ஏன்னா இது நமது மண், இது நமது மக்கள், இது நம்ம ஜெனரேஷன், இது நம்முடைய வருங்கால சந்ததிகள், நம்முடைய வறுமையான சமூகத்தை கட்டமைக்கணும்னா அந்த சிந்தனை எங்களுக்கு உருவாக்கப்படணும், சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படணும். சமீபத்தில் மாஷா அல்லாஹ் தமிழகம் முழுக்க ஒரு 70 இடங்கள்ல இதயங்களை இணைப்போம்னு புரோகிராம் நடத்தணும். இதயங்களை இணைப்போம். சமீபத்தில் சத்தியமங்கலத்தில் நடந்துச்சு. சத்தியமங்கலத்தில் அங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர மக்களும் கலந்துக்கிட்டாங்க. 300-400 பேர் சந்தோஷப்படுறாங்க. அந்த மக்கள் இப்ப எங்களுடைய இணைப்பு, எங்களுடைய தொடர்புகள்லாம் வலுவாக இருக்குது. நம்முடைய தொப்புள்குடி சகோதர மக்கள் நம்ம இடத்துல இணையறதுக்கு விரும்புறாங்க. சில நேரங்களில் நம்ம அவங்களை இணைக்கிறது இல்லை, அவங்களிடத்துல சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லை. அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அணுக வேண்டிய முறை நமக்கு இருக்குது. சமூக வளர்ச்சியில இரண்டாவது மிக முக்கியமானது கோ எக்ஸிஸ்டன்ஸ். மாற்று சகோதர மக்களோடு நல்ல தொடர்புகளை உருவாக்குங்க. மாஷாஅல்லாஹ், இப்ப ஈரோட்லயும் அந்த இதயங்களை இணைப்போம், தேசம் வளர்த்து நேசம் காப்போம் அப்படிங்கிற புரோகிராம் நடத்த போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மாற்று சகோதர மக்கள், செல்வந்தர்கள், சாமியார்கள், சர்ச்சில் உள்ள ஃபாதர்கள்லாம் அழைப்பு கொடுத்து நல்ல அழகான புரோகிராம் ஒன்று பண்ணி நல்ல மக்களை கூட்டி வந்து, நமது மண், நமது மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய மக்களை வலுப்படுத்தணும், நம்முடைய சிந்தனைகளை உருவாக்கணும், எல்லா நிலையிலும் நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம காரணமாக இருக்கணும், நம்ம எல்லாம் தொப்புள் கூடி உறவுகள் அப்படிங்கிற உணர்வுகளை அப்பப்ப நம்ம ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். இது காலத்தினுடைய அவசியம். நம்ம ஹக்க செய்யலன்னு சொன்னா பாத்தில் வீரியமாக மாறிடும். ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். நாம செய்யறத நம்ம செய்யலன்னு சொன்னா இயற்கையிலேயே பாத்தில் வந்து வீரியமாக மாற ஆரம்பிக்கும். வீரியமாக மாறின பிறகு மனிதர்களுக்கு மத்தியில மோசமான தாட் ப்ராசஸ் உருவாக்கப்படும். அதற்கு முன்னாடி நாங்க மக்களை கையில எடுத்து அவங்களுக்கு நல்ல சிந்தனைகளை, நல்ல கருத்துக்களை, அமைதிய, அன்பை, பரஸ்பரத்தை, இரக்கத்தை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம உணரணும். ஏதோ நடக்குது, எங்கேயோ நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குது, நமக்கு நடக்காதுன்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியில பல பேர் காரணமாக இருந்தாலும் பெரியாரும் ஒரு காரணம். நான் போன மீட்டிங்லயும் சொன்னேன். பெரியார் கிட்டத்தட்ட 20,000 மீட்டிங் பேசியிருக்கிறார், 20,000 மீட்டிங் பேசியிருக்கிறார். மக்களுக்கு மத்தியில சமூக ஒற்றுமை, சமத்துவம், சமூக நீதி அப்படிங்கிற கருத்தியலை மக்கள்கிட்ட ரொம்ப ஆழமாக யோசிக்க வச்சார். நம்மளும் அது போன்ற கருத்துக்களை மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். உலகத்திலேயே சமூக நீதியை வலுவாக கட்டமைச்சது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக தீனை எடுத்து வைக்கும் போது அவங்க பெருசா வந்து ஈமான பத்தி பேசல. அவங்க மக்கள்கிட்ட பேசினதே சமூக நீதியை பத்தி தான் பேசினாங்க. அபூஜஹல் ஒரு தடவை நபிட்ட வந்து சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன். சரி, நான் ஏற்றுக்கொள்றேன், நானும் ஏற்றுக்கொள்றேன், என் நண்பர்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை, இந்த பஞ்ச பரதேசிகளாக இருக்கக்கூடிய இந்த அடிமைகள், இந்த ஏழைகள் எல்லாம் விரட்டி விடுங்க, நாங்க எல்லாம் அவங்க கூட வர்றேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் வன்மையா கண்டிச்சான். ஒருபோதும் நடக்காது.
ஒருபோதும் அப்படி செய்ய முடியாது. இஸ்லாம் உலகத்துல கொண்டு வந்ததே சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் ரொம்ப ஆழமாக மக்களிடத்துல சொன்னுச்சு. ஹஜ்ரத் பிலால் அலி அல்லாஹ் அவங்க மிக மிக எளிய மக்கள், மிக அடிமையான மக்கள், ஒரு நீக்ரோ. ஆனா அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஹஜ்ரத் அபூ ஜஹல் மிக மோசமான மனிதன், மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய ஆளுமை. ஆனா அவனுக்கு ஹிதாயத் கொடுக்கப்படல. காரணம், இங்க சமூக நீதியும் சமத்துவத்தையும் உலகத்துக்கு மிக ஆழமாக கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். அதனால் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளோடு நல்ல வலிமையை உருவாக்கணும். இன்ஷா அல்லாஹ் பொள்ளாச்சியிலையும் அப்படி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்க. அனைத்து ஜமாத்துகள் இணைந்து, நம்முடைய சாம்பரும் இணைந்து நல்ல அழகான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, லோக்கல்ல உள்ள நல்ல மனிதர்களை, நல்ல துறை சார்ந்த மனிதர்களை, நல்ல பேச்சாளர்கள், நல்ல சிந்தனைவாதிகள், நல்ல ஒரு சாமியார், நல்ல ஒரு சர்ச்சில் உள்ள ஃபாதர், அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்தி நமக்குள்ள ஒரு இணக்கத்தை, ஒரு நல்ல ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. பொதுமக்களை பெரும் கூட்டம் கூட்ட தேவையில்லை. ஒரு 100 பேர், இப்ப இன்னைக்கு எப்படி ஒரு 50 பேர் வந்திருக்கீங்களோ அதே போல புறக்கி எடுத்து ஒரு சில நபர்களை மட்டும் அழைப்பு கொடுத்து அவங்களிடத்துல நல்ல கருத்து இணைப்புகளை, அன்புகளை, பரஸ்பரத்தை, எப்பயுமே ஒரு நல்ல ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்கு எப்பயுமே முயற்சி செய்து கொண்டே இருங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க ஒரு 70 இடங்கள்ல நடத்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பள்ளப்பட்டியிலையும் சமீபத்தில் வருங்காலத்தில் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய அளவுல பண்ணாங்க. ராமநாதபுரத்தில் திரும்ப இந்த வருஷமும் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுனால நமக்கு செலவுகள் ஆகுது, கஷ்டங்கள் ஆகுது, ஆகத்தான் செய்யும். ஆனா நிச்சயமாக மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகள் உருவாக்கப்படுது, ஒரு இணக்கம் உருவாகுது. திரும்ப சொல்றேன், நம்ம என்ன செய்யாட்டையும் பரவாயில்ல, இப்படி உட்கார்ந்து பேசினாவே எழுச்சிகள் உண்டாகும். நான் சொல்றேன், பெருசா நாங்க சாதிக்க வேணாம், 1000 பேத்துக்கு உதவி செய்ய வேணாம், பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த தேவையில்லை. இப்படி உட்கார்ந்து சந்திச்சு கருத்து ரீதியாக நாங்க பகிர்ந்து கொண்டாவே மிகப்பெரிய எழுச்சி, மாற்றம், ஹக்குடைய உருவாக்கம் உருவாகி கொண்டே இருக்கும் உலகத்துல. அதை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். மூன்றாவது, CCC, கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி. அதாவது நம்ம ஊர்ல யாரெல்லாம் நலவுகள் செய்யறாங்களோ அவங்களை கூப்பிட்டு ஒரு கண்ணியப்படுத்துறது, அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கிறது, அவங்களுக்கு ஒரு பரிசளிப்பு அளிக்கிறது, அவங்களை தட்டி கொடுக்கிறது, அவங்களுக்கு ஒரு துண்டு போத்துறது, இதெல்லாம் நல்லது தானே? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் மறைமுகமா எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு கைட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணுங்க, அவங்களை ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சமீபத்தில் பேர்ணாம்பட்டுன்னு ஒரு ஊர், ஆம்பூர் பக்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர்ல நடந்துச்சு. 40 அமைப்புகள் அந்த ஊருக்குள்ளே இருக்கு. 1.5 லட்சம் முஸ்லிம்கள் சின்ன ஊர்ல வாழ்றாங்க. 40 அமைப்புகள், 40 அமைப்புகளையும் ஆர்கனைஸ் பண்ணி பேசும்போது எல்லாரும் அவ்வளவு சேவைகள் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த 40 அமைப்புகளும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க, ஒருத்தவங்க பிளேஸ்மெண்ட் பண்றாங்க, ஒருத்தவங்க உணவு கொடுக்கறாங்க, அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க எத்தனை பேருக்கு உணவு கொடுக்குறீங்க? நாங்க 10 பேருக்கு கொடுக்குறோம். இந்தங்க நாங்க ஒரு 5 பேருக்கு கொடுக்குறோம். 15 பேத்துக்கா கொடுங்க. ஏன் டூப்ளிகேட் வேலை செய்யணும்? செய்ய தேவையில்லையே. நிறைய சேவைகள் நடக்குது. அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனாவே சமூகத்தில் பல மாற்றங்கள் வருமே. அப்ப அதை நோக்கி நம்ம செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். 4வது, மஹல்லா கட்டமைப்பு. ஒவ்வொரு மஹல்லாக்களும் அவசியம் பின்பற்ற வேண்டிய 10 அம்ச திட்டங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்னொன்னா போடுங்க அஜர், ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. இது மஹல்லாக்கள் கொஞ்சம் நீங்க ஆழமா இதை விளங்கி கொண்டு நினைக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். இத கடைசி பேஜ்ல இது ஒரு ஆய்வு. ஆக்சுவலா ஒவ்வொன்றும் ஒரு ரிசர்ச். ஆக்சுவலா அதுல அந்த ரிசர்ச் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்காது, அதனுடைய கண்டென்ட் மட்டும் கடைசியில இருக்கும். ஒவ்வொரு மஹல்லாக்களும் செய்ய வேண்டிய 10 அம்ச திட்டம். சமூக வளர்ச்சியில ஒரு மஹல்லாக்களுடைய பங்களிப்பும் அதனுடைய கட்டமைப்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னா 10 விஷயங்களை கொண்டுதான் இருக்குது. 1, அனைவருக்கும் குர்ஆன். தயவு செய்து உங்க மஹல்லாவுடைய அனைத்து மக்களையும் மஸ்ஜிதுகளோடு இணைங்க, குழந்தைகளை மக்தபுகளோடு இணைங்க, குழந்தைகளை குர்ஆனோடு இணைங்க. குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட இறுதி முஅஜிஸான்னு மறந்துடாதீங்க. நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், 2 ரிக்வெஸ்ட் வைப்பேன் எல்லாத்துட்டையுமே. 2 ரிக்வெஸ்ட். 1, தயவு செய்து மௌத்துக்கு முன்னாடி குர்ஆனை பார்த்து ஓதிடுங்க. குர்ஆன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முஅஜிஸா, மிகப்பெரிய முஅஜிஸா. அதை நாங்க இழந்துடக்கூடாது. எங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது, பெரிய பெரிய சிந்தனை இருக்குது, பெரிய பெரிய பிசினஸ் பண்றோம். ஆனா பார்த்து குர்ஆன் ஓத தெரியலன்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளன் சொல்றான், ஒரு சமூகம் வீழ்ச்சியை நோக்கி நகருதுன்னா 3 காரணங்களை பாருங்க. எந்த சமூகத்துல இந்த 3 காரணங்களும் இருக்குது, வரலாற்று பேராசிரியர், எந்த சமூகத்துல இந்த 3 காரணங்கள் இருக்குது சமூகம் எழுச்சியை அடையாதுங்கிறான், வீழ்ந்து போயிடுங்கிறான். 1, அந்த சமூகம் தன்னுடைய வேத மொழியை விட்டும் தூரமாகும்னு சொல்றான். எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை விட்டும் தூரமாயிருச்சோ சமூகத்தினால எழுச்சி அடைய முடியாது. ரொம்ப ஆழமா விளங்கிக்கணும். இன்னைக்கு 56 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்கு.
190 கோடி முஸ்லிம்கள் உலகத்துல வசிக்கிறோம். ஆனா குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓத தெரிந்த மக்கள் வெறுமன 3% கூட கிடையாது. ஆய்வுகள் சொல்லுது வெறுமன 3%. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க மஹல்லால தொழுக வந்திருப்பாங்க, ரேண்டமா கூப்பிட்டு குர்ஆன் ஓத சொல்லுங்க, முடியாது, கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பெரிய வருத்தம் இது. இந்த வேதம் தான் இந்த உலகத்தை இயக்குதுங்கிறத மறந்துடுறோம். குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படைங்கிறத மறந்துடுறோம். அல்லாஹ்வுடைய கலாம் அது. What is the Quran? The Quran is a conversation between abd and Allah. அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கும் உள்ள சம்பாஷணை, கான்வர்சேஷன் தான் குர்ஆன். யோசிச்சு பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் பேசுறான். இப்ப நாம பேசுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான இணைப்பு தான் குர்ஆன், கான்வர்சேஷன். நரிமன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார் இந்தியாவில். நரிமன் அவர் பேரு, இஸ் a பார்சி. இவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல 70% ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது அவர் தான். ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க, இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் இயற்கை. இவர் 70% ஜட்ஜ்மெண்ட் இவர் ஓனாவே கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, பக்கத்தில் உள்ள மற்ற சீனியர் ஜூனியர் ஜட்ஜஸ் எல்லாம் கேட்டாங்க, how it's possible to give a judgment without any reference அப்படின்னு கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது? நான் சொல்லுவேன், நம்ப மாட்டீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எப்பெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்கணும்னு இருக்கணும், அப்ப அன்னைக்கு நைட்டு குர்ஆனை பிரிப்பேன், அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய தீர்வு அந்த பக்கத்தில் எனக்கு கிடைச்சிடும்னு சொல்றாரு. அவர் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கார், இஸ்லாமிய சட்டவியல்ங்கிற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். வீரமந்தனிங்கிற எழுத்தாளர் இந்த ஆழமான கருத்தியல் எழுதுறார். அப்ப எந்த அளவுக்கு குர்ஆன் அந்த மக்கள் நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை அவங்க பயன்படுத்துறாங்க. நம்ம குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியாட்டி எவ்வளவு பெரிய வருத்தம். தயவு செய்து மஹல்லாக்கள் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க. If you give Quran, Quran will give all. ஒரு சமுதாயத்துக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. ஒரு மஹல்லாவுடைய மிக முக்கியமான பொறுப்பு இது, மிக முக்கியமான பொறுப்பு குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்கெல்லாம் மிக சிறந்த பொறுப்பாளர்கள், தயவு செய்து அந்த உணர்வு கையில் எடுங்க. வளர்ச்சி என்பது, மாற்றம் என்பதும், எழுச்சி என்பதும் வெறுமன அறிவு, வெறுமன அதிகாரம், வெறுமன பொருளாதாரம் இல்ல. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. இந்த உலகத்தை வெல்றதுக்கு ஆன்மீக பலம் வேணும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். அது இருந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் எங்க இருக்குன்னா அது ஈமான்ல தான் இருக்கு. குர்ஆனோட இணைங்க மக்களை, அதுக்கு ஒரு இலக்குகளை உருவாக்குங்க, அதை பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா அந்த பள்ளியில நிர்வாகமா இருக்கும், எத்தனை பேத்துக்கு நம்ம குர்ஆனை கொடுத்தோம்? என்னைக்காவது நம்ம தனிமையில உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அரபு நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமே கலாச்சார மாற்றங்கள். இது பெரிய வரலாற்று பகுதி, அது பெருசா பேச விரும்பல. சுருக்கமா, தயவு செய்து குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. நபியினுடைய வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. முன்னோர்களுடைய தியாகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி யோசிங்க, அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க. குர்ஆனுக்குன்னு 6 கடமைகள் இருக்கு. குர்ஆனுடைய 6 கடமைகள்: பிலீவ் இட், நம்பணும்; ரீட் இட், படிக்கணும்; அண்டர்ஸ்டாண்ட் இட், விளங்கணும்; பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும்; பிராக்டிஸ் இட், அதை அமல் செய்யணும்; ஸ்ப்ரெட் இட், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது குர்ஆனுடைய கடமைகள். மறுமையில எல்லாரும் நம்மளை விட்டு போகும்போது நம்முடைய குர்ஆன் பக்கத்துல இருக்குமா? நம்ம அழுகும் போது சொல்லுமா, நீ அழுகாத, நான் இருக்கிறேன் உன் கூட, என்ன நீ உலகத்துல பாதுகாத்ததை போல நான் உன்னை உலகத்துல பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லும். என்ன நீ உலகத்துல படிச்சதை போல, என்ன நீ உலகத்துல பாதுகாத்ததை போல நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லும். அந்த ஒளி நம்ம கூடயே வரும். இமாம்கள் சொல்றாங்க, கபருல இருந்து சுவர்க்கத்துக்கு நீங்க நுழைய வரைக்கும் உங்களை விட்டு அகலவே அகலாது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது மக்களை குர்ஆனோடு இணைங்க. ஒரு மஹல்லாவுடைய மிக முக்கியமான பணி அனைவருக்கும் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு எழுச்சி மிக்க வாசகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இன்னைக்கு சமூகத்தினுடைய பிரச்சனையை ஈமானிய பற்றாக்குறைன்னு முதல்ல விளங்குங்க. வீடுகள்ல பிரச்சனை, மனைவி மக்களுக்கு பிரச்சனை, அத்தா அம்மாவுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. காரணம் ஈமானிய பலகீனம். விட்டு கொடுத்தல் இல்ல, அன்பு இல்ல, பரஸ்பரம் இல்ல, நபியினுடைய வாழ்வியல் இல்ல, குர்ஆனுடைய வாழ்க்கை இல்ல. பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு உளவியல் சொல்லுது, உளவியல் அடுத்த 10 வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் இருக்குது, மென்டல் ஹெல்த் டிசார்டர். அதுக்கு பேர், அதாவது மென்டல் ஹெல்த் டிசார்டர் என்ன சொல்றதுன்னா, மனநல பாதிப்பு தான் உலகத்திலேயே மிக மோசமான நோய். அடுத்த 90% மக்களுக்கு அதான் வரப்போகுதுங்கிறாங்க.
உளவியல் ரீதியா சொல்லுது, எப்ப இறைவனுடைய இணைப்பு ஏற்படுதோ, இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுதோ, மனிதன் மிக சந்தோஷமாக மாறுறான். அதனால தயவு செய்து குர்ஆனை மக்களோட இணைக்க முயற்சி செய்யுங்க. இது ஒரு மஹல்லாவுடைய முதல் இலக்காக இருக்குது. இரண்டாவது, வறுமை ஒழிப்பு. உங்க மஹல்லாவில் எத்தனை பர்சன்ட் மக்கள் வறுமைக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கறத கணக்கெடுத்துக் கொள்ளுங்க தயவு செய்து. இன்னைக்கு மொத்த இந்தியாவில் 100 முஸ்லிம்கள் 36 முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. 36% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அது இந்தியாவில் தான் 36, ஆனா சவுத் இந்தியாவில் அது மிக குறைவுன்னு சொல்லப்படுது. சவுத் இந்தியாவில் அது மிக குறைவு. அது குறிப்பாக தமிழகத்தினுடைய கேரளாவில் அது இன்னும் குறைவு, நம்மளை விட குறைவு. தமிழகத்தில் 8-12% மக்கள் தான் 100 பேத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி? பாவர்ட்டினா என்ன? பிபிஎல் பீப்புள்னு சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன். அப்படின்னா என்னன்னா, 70 ரூபாய்க்கு கீழே ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா அவன் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான்னு அர்த்தம். 70 ரூபாய் இவனுடைய கணக்குப்படி, இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக் படி 70 ரூபாய். நான் மஹல்லாவில் கிட்டத்தட்ட 8% 12% மக்கள் அந்த வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. மொத்த இந்தியாவில் 36%. ஆனா தமிழகத்தில் அது வெறுமனே 8% 12% தான். உங்க மஹல்லாவில் 100 முஸ்லிம்கள் இருக்காங்கன்னா அதுல வெறும் 8-9 பேர் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. நீங்க 90% மக்கள் ஒண்ணு சேர்ந்து அடுத்த ஒரே வருஷத்துல, 2 வருஷத்துல, 3 வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் உங்க மஹல்லாவில இருந்து வறுமையை ஒழிக்க முடியுமானா முடியும் இன்ஷா அல்லாஹ். இதுவரையும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் நாங்க கடந்த 3 வருஷத்துல 20,000 ஃபேமிலிஸை வந்து வறுமை கோட்டில இருந்து மீட்டெடுத்திருக்கோம். எல்லா ஊர்கள்லையுமே, பொள்ளாச்சிலையும் பல வேலைகள் செஞ்சாங்க, நான் பார்த்திருக்கிறேன். அது மாதிரி பல ஊர்கள்ல உங்க மஹல்லாக்களும் பெரிய சப்போர்ட் பண்றீங்க. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், இந்த பக்கத்து ராமநாதபுரம், தொண்டி, எல்லா இடங்கள்லையுமே அந்த இலக்குகளோடு பயணிக்கிறாங்க. வெறுமன பார்த்தோம்னா நமக்கு கணக்கு தெரியாது. 1, 2 கட் அண்ட் ஸ்லைடுன்னு உளவியல்ல ஒரு ஃபார்முலா, கட் அண்ட் ஸ்லைடு. 1 + 2 2 + 3 இப்படி மெதுமெதுவா பயணிச்சா ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஒட்டுமொத்தமாக கணக்கு தெரியாம யோசிச்சோம்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப உங்க மஹல்லாவில் வெறுமன 8 குடும்பங்கள்ல இருந்து 10 குடும்பங்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும். அதை கணக்கெடுங்க, ஒரு திட்டம் போடுங்க. அடுத்த 3 வருஷத்துல பொள்ளாச்சியில வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவோம்ங்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையை கொண்டு வாங்க. வறுமையில்லா நிலையை ஏற்படுத்துவோம். அதற்காக உட்கார்ந்து பேசுறோம், அதற்காக கருத்துக்களை பகிர்றோம். உங்களுடைய செயல்பாடுகள்ல 20% மாற்று சகோதர மக்களை இணைச்சு கொள்ளுங்க, தொப்புள்குடி சகோதர மக்களையும் இணைச்சு கொள்ளுங்க. இணைச்சு கொண்டு வறுமையை ஒழிப்போம். சமீபத்தில் ராமநாதபுரத்தில் மீட்டிங் நடத்தணும். அதுல வந்து மாஷா அல்லாஹ் நம்ம எம்பி நவாஸ்கனி கலந்துகிட்டார். அவர் சொன்னாரு, மௌலானா எனக்கு ஒரு ஆய்வு பண்ணி கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் கொடுக்க ரெடி, ராமநாதபுரத்தில் வறுமையை ஒழிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இலக்கு திட்டம் வேணும், நம்பர்ஸ் வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும், ஸ்டாட்டிஸ்டிக் வேணும். அது இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தயவு செய்து மஹல்லாக்கள், இரண்டாவதாக நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை வந்து வறுமை ஒழிப்ப கையில எடுங்க. தயவு செய்து நான் அது நண்பரா உங்கள்ட்ட ரிக்வெஸ்டா வைக்கிறேன், சில குடும்பங்களை போய் சந்திங்க, போய் பாருங்க. சில குடும்பங்களை போய் பாருங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்ப ஃபஜ்ர் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஏழையான குடும்பங்களை சந்திக்கிறதுக்காக அந்த பள்ளி இமாம், அந்த பள்ளி பொறுப்புதாரி, நாங்க எல்லாம் போனோம். ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுல வயதான சின்ன குட்டியோன்னு குழந்தை, ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்க, ஒரு சின்ன குழந்தை நின்றுச்சு, ஒரு 3-4 வயசு 5 வயசு புள்ள. அந்த பிள்ளைகிட்ட என்ன பண்றீங்க, அம்மா எங்க? அம்மா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னிச்சு. அந்த அம்மா உள்ள சலாம் சொன்னோம். அந்த அம்மா உள்ள இருந்துச்சு. நாங்க பேசணும், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க? 8-9 வருஷமா இருக்கு. கணவன் வந்து இறந்து போயிட்டாரு. கணவன் இறந்து, என்ன செய்யறீங்க? நான் வந்து இந்த தையல் கடையில தைய வேலை செய்யறேன், தச்சு கொடுக்குற வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்க எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பெண் குழந்தைங்க. 3 பெண் குழந்தைங்க. என்ன பண்றீங்க? 2 பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த குழந்தைகிட்ட நாங்க யதார்த்தமா கேட்டோம், சாப்பிட்டியான்னு கேட்டோம். அந்த குழந்தைகிட்ட, 5 வயசு பிள்ளைகிட்ட. அந்த குழந்தை சாப்பிடலன்னு சொன்னிச்சு, காலை சாப்பாடு சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லுது, அஜர்த்துங்க, எங்க அக்காவுக்கும் எங்க வீட்டுல யாருக்குமே காலை சாப்பாடு கிடையாது. அந்த குழந்தை சொன்ன வார்த்தையை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன். எங்க வீட்டுல காலை சாப்பாடு யாருக்குமே கிடையாது. எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, எனக்கு மட்டும் நைட்டு ரஸ்க் வாங்கி வைப்பாங்க, தண்ணியில ஊற போட்டு ரஸ்க் வச்சிருக்காங்க. எங்க அக்காவும் எங்க 2 அக்காவும் ஸ்கூலுக்கு போன பிறகு எங்க அம்மா அந்த ரஸ்க் எனக்கு ஊட்டி விடுவாங்க, யாருக்கும் தெரியாம. நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போவேன் சொல்லிட்டு அந்த புள்ள அழுதுட்டு, அந்த குழந்தை அழுகுது. எங்க அம்மா சாப்பிடவே மாட்டாங்க, எங்க அக்காவும் சாப்பிட மாட்டாங்க. அந்த குழந்தை அழுகுது, 5 வயசு புள்ள. இதை பார்த்த அந்த முத்தவள்ளி தேம்பி அழுத. அல்லாஹ் அக்கா சொல்றேன், அழுகார். சொன்னாரு, மௌலானா 8 வருஷமா இந்த ஃபேமிலி இங்க இருக்கிறாங்க, இந்த இருக்குது மஸ்ஜித், இந்த இருக்கு என் வீடு, நான் ஒரு தடவை கூட இந்த ஃபேமிலியை நான் பார்த்தது இல்லை மௌலானா. அவர் சொன்ன வார்த்தை, பார்த்தது இல்லை மௌலானா.
ஒரு நாளைக்கு நாங்க ஹோட்டலுக்கு போனா 2000 ரூபாய்க்கு சாப்பிடுறோம். 2000 ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு போனோம் 2000 சாப்பிடுறோம். அந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபாய் காசு இல்லை. எப்படிப்பட்ட சமூகம் இருக்கு? இஸ்லாமிய சமூகத்தினுடைய பல வீழ்ச்சிகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஏழையான மக்களுடைய சாபங்களும் ஒரு காரணம்ங்கிறத விளங்கிக்கணும். உண்மையிலேயே வருத்தப்பட்டு நான் சொல்றேன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஃபாத்துக்கு பிறகு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ஒவ்வொரு தொழுகை சுபஹுக்கு முடிஞ்சானே வேகமா எந்திரிச்சு வெளியே போனாங்க. வேகமா எந்திரிச்சு எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க, எங்க போறாங்க இவங்க, எங்க போறாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு பின்னாடியே போனாங்க. இவர் எங்க போறாரு? டெய்லி போறாரு. பின்னாடியே போனா ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க, நடக்க முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த நாட்டினுடைய அரசர், கலீஃபா, வேகமா போன அந்த வீட்டுக்குள்ள போனாரு. வீட்டை ஃபுல்லா கிளீன் செஞ்சாரு, வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு. அந்த அம்மாவுக்கு சமைச்சாரு, பக்கத்துல சாப்பாட வச்சாரு. அந்த அம்மா எடுத்து சாப்பிடுது. டெய்லி நடக்குது, இது டெய்லி நடக்குது. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, கலீஃபாவா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, உடனே டெய்லி அபூபக்கர் ரலியல்லாஹு நண்பர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாங்களே ஞாபகம் வந்து இவங்க அந்த வீட்டுக்கு போனாங்க. ஒண்ணுமே சொல்லல, வீட்டுக்குள்ள போனாரு, வீட்டை ஃபுல்லா சுத்தம் செஞ்சாரு, சாப்பாடு செஞ்சாரு, அந்த அம்மா பக்கத்துல வச்சார். அந்த அம்மா சாப்பிட்டுட்டு சொன்னுச்சு, உன் நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு. உன் நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டுச்சு. ஷாக் ஆயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த அம்மா கண்ணு தெரியாது. எப்படி தெரியும்னு இவர் கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னுச்சு, உன் நண்பர் எனக்கு உணவு வைக்கும் போது நல்ல ஆத்தி சூடு இல்லாம வைப்பாரு, ரெண்டாவது பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையை எடுத்துட்டு சொலைய மட்டும்தான் போடுவார், நீ கொட்டையோட போடுறதுனால சாப்பிட முடியலன்னு சொன்னுச்சு. உமர் ரலியல்லாஹு அழுதாங்க. என் நண்பரை ஒருபோதும் எங்களால மிஞ்ச முடியாது. மக்களை சந்திங்க, மக்களை போய் பாருங்க, மக்களுடைய கவலைகள் என்னன்னு கேளுங்க. எத்தனையோ குடும்பங்கள் கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லுது. நான் இங்க கூட பொள்ளாச்சியில கூட ஒரு ஃபேமிலிய மாலிக் பாய் சொன்னாங்க, அந்த அம்மா கேட்டுச்சு, இத்தனை வருஷமா எங்கள்கிட்ட யாருமே கேட்கலையே, என் கணவரை இழந்துட்டேன், என் மக்களை இழந்துட்டேன், என் மகனை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், இப்ப என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க. தயவு செய்து உங்களுடைய பக்கத்து வீடுகளை பாருங்க, உங்க மஹல்லாவுடைய ஏழைகளை பாருங்க. மக்களுடைய வறுமை இருக்குது, அது நம்முடைய சாபமாக இருக்குன்னு மறந்துடாதீங்க. அதனாலதான் ஜக்காத், அதனாலதான் பைத்துல் மால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. நாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா செயல்படாததுனால அதை அச்சீவ் பண்ண முடியல. சோ அதனால இரண்டாவது ஒரு மஹல்லாவுடைய திட்டம், வறுமையை தயவு செய்து ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சி, ஒரு இலக்குகளை உருவாக்குங்க. பரவாயில்ல, நீங்க வருஷத்துக்கே 10 பேருக்கு தான் கொடுக்குறீங்க, பரவாயில்ல, கணக்கெடுங்க. ஆனா நீங்க திட்டமிட்டீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துல கன்சிஸ்டன்சியா, இன்டகிரேட், சஸ்டைனபிளா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தனைகளோடு மஹல்லாக்கள் செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துல உங்க மஹல்லாவுல ஒரு ஏழ்மையான மனிதர்கள் கூட இருக்க மாட்டாங்க. உணவுக்கு வழி இல்ல, கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒரு ஃபேமிலியை கூட விட்டுறாதீங்க. அந்த மஹல்லாவுல பரக்கத் இல்லாம போயிடும். தயவு செய்து அதுக்கு முயற்சி செய்யுங்க. மூன்றாவது, ஆரோக்கியமான சமூகம் வாழ முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியமான சமூகம் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஹெல்த்ல நம்ம சமுதாயம் ரொம்ப பெரிய கேர்லெஸ்ஸா தான் இருக்கிறோம். உண்மையிலேயே சொல்றேன், நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அதிகம் போகக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மக்கள். நம்முடைய அநேக காசு கிட்டத்தட்ட சொல்றாங்க 30% வருமானம் மருத்துவத்துக்கே போகுதுங்கிறாங்க. மருத்துவத்துக்கே போகுது. சின்ன சின்ன வயதுகள்ல நிறைய இளைஞர்கள் இறந்து போயிடுறாங்க. ஒரு ஆரோக்கியம் இல்லாத சமூகமா நம்ம ஆயிடுறோம். அதுலயும் குறிப்பாக நம்முடைய இளம் வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். 100 பேத்துல 22% மக்கள் இஸ்லாமிய வாலிபர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி மீட்டெடுக்க போறோம்? வெறுமன பேசிக்கிட்டே இருந்தா மாற்றங்கள் ஏற்படாது. நான் சமீபத்தில் உளவுத்துறை ஐஜி ஈஸ்வரமூர்த்தி சார், அவரை நான் சந்திச்சேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தார். பல விஷயங்களை பத்தி நாங்க டிஸ்கஷன் பண்ணோம். அப்ப அவர் சொன்னாரு, உங்களுடைய மக்கள் வாலிபர்கள் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க அஹ்மத். 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. ஒன்னு பப், கிளப், என்டர்டைன்மெண்ட், ரேசிங், வாழ்க்கையில இப்படி ஒரு டீம் போகுது. இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா நாங்க அடிச்சா அப்படி அடிப்போம், இப்படி பேசுவோம்னு சொல்லி ஏதாவது பேசி என்ஐஏல அரசு ஆயிடுறாங்க. 100 பேர் என்ஐஏல அரசு பண்ணியிருக்கிறோம் நாங்க. இப்படி சொல்ற, வெளிப்படையா சொல்றாரு. உங்க வாலிபர்களுக்கு வழிகாட்டுங்க. அந்த ஒவ்வொரு மஹல்லாக்களையும் அவர் டேட்டா பேஸோட பேசுறாரு. எத்தனை % ட்ரக்ஸ் பண்றாங்க, எத்தனை பேர் ரேஸ்ல, அந்த பைக் ரேஸ்ல கலந்துக்கிட்டு எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க இதுவரை கணக்கு சொல்றாரு. உங்க முஸ்லிம் இளைஞர்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. தயவு செய்து உங்க மஹல்லாக்களை ஹெல்தி சொசைட்டியா உருவாக்குறதுக்கு கைடன்ஸ் கொடுங்கங்கறாங்க. நான் சுருக்கமா சொல்றேன், ஹெல்தி லைஃப்க்கு 6 விஷயங்கள் தான் இம்பார்ட்டன்ட். நபி சொல்லி கொடுத்த முறை. இதெல்லாம் உங்க மஹல்லால பத்தி பேசுங்க. உங்க மஹல்லா மக்கள்கிட்ட பேசுங்க, உங்க மனைவிட்ட பேசுங்க, உங்க பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க.
நீங்க வந்திருக்கிற யாரும் ஒரு தனி ஆள் கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகள். அதனால உங்கள்கிட்ட ஒரு விஷயம் உள்வாங்குதுன்னா அதை கொண்டு நீங்க 100 பேத்த 1000 பேத்த மாற்றத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படையா 6 விஷயங்களை பின்பற்ற சொல்லுங்க. அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய சமூகமாக மாறணும். 2வது உடல் கழிவுகள் வெளியாக ஆரம்பிக்கணும். 3வது நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி துரித உணவுகளை குறைச்சிக்கணும். 4வது உடற்பயிற்சி செய்யணும் டெய்லி. 5வது நல்ல உணவுகளை நல்ல மென்று சாப்பிடணும். 6வது இரவு 10 மணிக்குள்ள தூங்கக்கூடிய சமூகமாக மாறணும். ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படையான சில சுன்னத்தான முறைகள் நம்மகிட்ட இருக்குது, அதை நாங்க பின்பற்றுறது இல்லை. அதை முயற்சிக்கணும். 4வது ஒரு மஹல்லா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தரமான கல்வி, ஆளுமையான கல்வியை கொடுங்க. அதிகாரத்துக்கு நம்ம சமூகம் வராத வரைக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட போறதே இல்லை. மாஷாஅல்லாஹ் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் அரசாங்க வேலைகளுக்கு போறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு காரணமா இருக்கும். தொடர்ந்து இப்ப சேலத்துல நிறைய மக்கள் போறாங்க, நிறைய டீச்சர்ஸ் உருவாக்கிட்டாங்க. ஈரோட்ல நிறைய நபர்கள் மாஷாஅல்லாஹ் அங்க ஐஏஎஸ் அகாடமியை நடத்தி மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. மதுரையில இது மாதிரி எல்லா இடங்கள்லயுமே மக்கள் ஒரு இலக்குகளோடு செயல்படுறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லாரும் செயல்படுறோம். ஆனா ஒரு இலக்குகள், ஒரு திட்டங்கள், ஒரு மஷூரா, ஒரு கன்சிஸ்டன்சி புரோகிராம், ஒரு சிஸ்டம், ஒரு எஸ்ஓபி, இப்படி நாங்க பயணிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தொழுக போறோம்னா ஒது பண்ணணும். ஒது இல்லாம தொழுகை இல்லை. தொழுதுன்னா தக்பீர் கட்டணும். எழுத்தோனே ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு நான் தொழுக ஆரம்பிக்கிறேன்னா ஒருபோதும் தொழுக கூடாது. ஒரு ஆள் ருக்குல தொழுகை ஆரம்பிக்கிறார், கூடுமா? கூடாது. அப்ப இஸ்லாம் ஒரு சிஸ்டம் வச்சிருக்குது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இப்படி நம்ம சமூகத்தை அந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அந்த சிஸ்டம் நாம உருவாக்குனதா, நான் பண்றதல்ல. அந்த சிஸ்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி கொடுத்திருக்காங்க, செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் 1318 ஆண்டுகள் ஒரு வலிமையான சமூகமா நாம இருந்திருக்கிறோம். அதனால தயவு செய்து உங்களுடைய மஹல்லாக்கள்ல அனைவருக்குமான கல்வி, அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவரும் அதிகாரிகளாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாக்கப்படணும் அப்படிங்கறதுல தெளிவுங்க. மாஷாஅல்லாஹ் இதுல ஒரு போர்டுல பின்னாடி கூட நான் காட்டுவேன் நினைக்கிறேன். அடுத்த 10 வருஷத்துல நம்முடைய கல்வி திட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான சிஸ்டம் போட்டு வச்சிருக்கோம். அந்த 10 வருஷத்துல பின்னாடி இருக்கான்னு பாருங்க. கீழே லாஸ்ட்டுக்கு வாங்க, கடைசிக்கு வாங்களே, வாங்க கடைசிக்கு வாங்க, வாங்க அடுத்து வாங்க. இல்லை அவ்வளவுதானா? சரி, ஓகே. இல்ல அது ஓகே. அப்ப அடுத்த 10 வருஷத்துல ஒவ்வொரு துறைகள்லையும் நம்ம எப்படி உருவாக்கணும், அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு எப்படி மாணவர்களை உருவாக்கணும், தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முறைக்கு மாணவர்களை எப்படி உருவாக்கணும், வாழ்வியல் சார்ந்த கல்வித்துறைக்கு மாணவர்களை எப்படி உருவாக்கணும், வியாபாரம் சார்ந்த கல்வித்துறைக்கு மாணவர்களை எப்படி உருவாக்கணும். வியாபாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சமூகத்தில் 20% மக்கள், 20 to 25% மக்கள் வியாபாரத்தில் ஈடுபடணும். பெரும் நிறுவனங்களை உருவாக்க முயற்சிக்கணும். பெரும் நிறுவனங்களை அதை நோக்கி நம்ம நகரணும். அப்ப 4வது தரமான கல்வியை கொடுங்க. 5வது குடும்ப நிர்வாகத்தை கட்டமைங்க. குடும்பங்களுக்குள்ள அன்பை வெளிப்படுத்துங்க, விட்டு கொடுத்து போங்க, பெற்றோர்களை மதிக்க பழகுங்க. நம்ம சமூகத்துல முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறு கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. முன்னோர்களை குறை சொன்னோம்னா ஒருபோதும் நம்ம ஜெயிக்க மாட்டோம், தோத்து போயிருவோம். மனசுல வச்சுக்கோங்க. அது பெற்றோர்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க, அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கங்க. தயவு செய்து அவங்களை அப்படியே ஏனோ தான் வயசாக விட்டுறாதீங்க. மனைவி மக்கள்கிட்ட அன்பா நடந்து கொள்ளுங்க. வீடுகளுக்கு நேரம் கொடுங்க. வாழ்க்கையை 3 பகுதிகளா பிரிச்சுக்கங்க. 33% ஃபார் யுவர் ஃபேமிலி, 33% ஃபார் யுவர் பிசினஸ், 34% ஃபார் யுவர் சொசைட்டி. லைஃப் 100%ல 3 பகுதியா பிரிச்சு குடும்பங்களுக்கு நேரம் கொடுங்க, பிசினஸ் நல்லா உருவாக்குங்க, உங்களுடைய சமுதாயத்தை பத்தியும் கவலைப்படுங்க. சமுதாயத்துக்கு 1% கூட கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் 4 விதமான ப்ராமிசஸ் நமக்கு பண்றான் குர்ஆன்ல. 4 விதமான ப்ராமிசஸ், அதை மறந்துடாதீங்க. உங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஒன்று, ஃபதுஊஹு அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்துல கேளுங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றேன், பதில் சொல்லுவேங்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான். என்ன கூப்பிடுங்க நான் பதில் சொல்றேங்கிறான். ஃபதுஊஹு அஸ்தஜிபு லக்கும் இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுன்னா யாரு? சமூகத்துக்கு உதவி செய்யறது. ஃபைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், ஃபைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேங்கிறான். இதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதியை மீற மாட்டான், ஒருபோதும் மீற மாட்டான். இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் கடைசியில இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். 4வதா சொல்றான் ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீங்க என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேங்கிறான்.
நீங்க என்ன நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேங்கிறான். எவ்வளவு பெரிய வாக்குறுதி, யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பங்களுக்கு ஷேர் செய்யணும். நாங்க சொர்க்கத்துக்கு போகும்போது என் மனைவியும் என் மக்களையும் கூட்டிக் கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும், விட்டுறக்கூடாது. என் மனைவியும் மக்களையும் கூட்டிக் கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும். தயவு செய்து இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில தயவு செய்து சொல்றேன், குழந்தைகளையும் பெண்களையும் கலாச்சார மோகத்துல மூழ்கடிச்சிடாதீங்க. சீக்கிரமாக மாட்டிக்கிறாங்க கலாச்சார மோகத்துல. நம்முடைய பெண்கள், தாய்மார்கள், நம்முடைய குழந்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா குடும்ப விஷயத்துல இருக்கு. 6வது, பெண்கள் மேம்பாடு. பெண்கள் மீது அதிகம் கவனம் செலுத்துங்க. பெண்கள் தான் சமூகத்தினுடைய அச்சாணிகள். ஒரு ஆண் படித்தால் அவன் படித்தான், ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகமே படிக்கும்னு சொல்றான். தமிழுடைய இலக்கியங்கள் மிக ஆழமா சொல்றது. ஒரு ஆண் படித்தால் அவன் படித்தான், ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகமே படிக்குங்கிறாங்க. ஒரு சமூக எழுச்சியில பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. இந்தியாவில் வாழக்கூடிய சமூகத்திலேயே 50% மேல ஹியூமன் ரிசோர்ஸா இல்லாத ஒரு சமூகம் இஸ்லாமிய பெண்கள்னு சொல்றான் ஆய்வு சொல்லுது. நம்முடைய பெண்களுக்கு தீனும் கிடைக்கல, துனியாவும் கிடைக்கலங்கிறான். சரி, தீன்லயாவது நல்ல தொழுகை இபாதத்துல தஹஜ்ஜுக்கு எழுந்து நல்ல பெண்களாக நம்ம சமூகத்தினுடைய பெண்கள் அல்லாஹ்வோட இணைஞ்சிட்டாங்கன்னா அதுவும் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னொரு பக்கத்து நல்லா படிச்சு பெரிதாகி நம்முடைய குழந்தைகளை உருவாக்கிட்டாங்களா, அதுலயும் குறைவாக இருக்கிறாங்க. சோ அதை நம்ம சரி செய்யணும். நம்முடைய பெண்கள் வலிமையானவங்க. நம்முடைய பெண்கள் மற்ற பெண்களை விட சிந்தனை ரீதியாக ஆளுமை மிக்கவங்க. அவங்கள்ட்ட ஈமான் இருக்குது. தயவு செய்து அவங்கள கையில எடுங்க, அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுங்க. எத்தனை பேர் நீங்க உங்க மனைவி மக்கள் உட்கார்ந்து பேசுறீங்க? மனதில் கை வச்சு பாருங்க. வாழ்க்கை முழுக்க பிஸியா இருக்கும். எனக்காவது ஒரு நேரம் வச்சு பக்கத்துல உட்கார்ந்து நாம அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி, என்னமா எனக்கு துவா செஞ்சியா, தொழுதியா, குழந்தைக்காக நீ துவா செஞ்சியா, கேளுங்க. மனதை விட்டு பேசுங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே ஒரு நன்மையை வச்சு மனைவியோடு சந்தோஷமா வாழுங்க. அதே மாதிரி பெண்களும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கணவன்கிட்ட ஒரு நன்மையை மையமாக வச்சு சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கையை நரகமா மாத்திடக்கூடாது. பெண்களை நல்ல நேசிங்க. நபி சொன்னாங்க, உங்களுடைய மனைவி இடத்துல நல்லவராக இருந்தவர் மட்டும்தான் சமூகத்தில் நல்லவராக இருக்க முடியும். அதனால மனைவி மக்களை ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிங்க. 7வது, சுத்தம் சுகாதாரம். நான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எக்காலஜி, நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா போயிருச்சு. அதனால தயவு செய்து நம்முடைய வீடுகள்ல குப்பைகளை பராமரிக்கிறது, நீர்களை ரொம்ப கம்மியா செலவழிக்கிறது, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையை புதுசா தேவையில்லாம நிறைய வாங்காதீங்க, பழசையே திரும்ப பயன்படுத்த யோசிங்க. இன்னைக்கு எக்காலஜி மாற்றத்தினால தண்ணீர் பற்றாக்குறை வரப்போகுதுங்கிறான். உலகத்துல மிகப்பெரிய சூடு அதிகமாகுதுங்கிறான், நிறைய பிரச்சனைகள் அதிகமாகுதுங்கிறான். இப்ப இதெல்லாம் சரி செய்யணும்னா நாம ஒவ்வொரு நிலைகள்லையுமே இந்த உலகத்துல நாங்க அனுபவிக்கிறதுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு விளங்கிக் கொள்ளுங்க. அதனாலதான் இமாம்கள் நமக்கு சொல்றாங்க, அசிய ஹலீஃபா, நம்ம எல்லாம் ஹலீஃபாக்களாக இருக்கிறோம். நம்ம இடத்துல 2 பொறுப்பு இருக்குது. ஒன்று என்ன பொறுப்புன்னு சொன்னா இபாதத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்னு இருக்குது இமாரத், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, உயிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, உயிரற்றவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஒரு மரம் வெட்டப்படுதுன்னா நம்ம ஏன்னு கேட்கணும். தண்ணீர் வேஸ்ட் ஆகுதுன்னா அதை தடுக்கணும். மலைகள் குடையப்படுதுன்னா அது ஏன்னு கேட்கணும். இது நம்முடைய கடமை. இது நம்முடைய கடமை. எனக்கன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. அதுவும் அசிய முஸ்லிம்களாக ஹலீஃபாகளா இருக்கக்கூடிய நாம, நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. நான் இப்ப சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, ஆனா மிக முக்கியமான பணிங்கிறத மறந்துடாதீங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. 8வதாக பொருளாதார வளர்ச்சி. உங்க வியாபாரங்களை நல்லா செய்யுங்க, திறம்பட செய்யுங்க, கற்றுக்கொண்டே இருங்க. வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருங்க. நம்முடைய சமூகத்துல பொருளாதாரம் சுதந்திரம் வாங்கும் போது 28% இருந்த நம்முடைய ஜிடிபி உடைய பங்களிப்பு இன்னைக்கு 3% குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. எல்லா துறைகளிலையும் வீழ்ந்து போய்கிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட அப்டேட் இல்ல, எங்கள்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்ல. அவன் கற்றுக்கொண்டே இருக்கிறான், சிஸ்டமேட்டிக்கா செயல்படுறான். இன்னைக்குள்ள மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்ன, இன்னைக்குள்ள டெவலப்மெண்ட் என்ன. மார்வாடி நண்பர்கள் இருக்காங்களே, மார்வாடி சகோதர மக்கள் நண்பர்கள் தான், அவங்க நம்ம நண்பர்கள் தான். மொத்த இந்தியாவிலேயே 1.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா மொத்த இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியில 24% பங்களிக்கிறாங்க. இந்தியா முழுக்க நாங்க 25 கோடி பேர் இருக்கிறோம். 25 crores people இருக்கும் முஸ்லிம்கள். ஆனா எங்களுடைய பங்களிப்பு இந்திய வளர்ச்சியில வெறுமன 3% கூட இல்லைங்கிறாங்க. வலுவாக மாறணும். We are not liability of India. இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது நாம, இந்தியாவுடைய சொத்துக்கள். We are the asset of India. அதை நாங்க நிரூபிக்கணும். நாங்க அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டா யாரும் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க. அசைக்க முடியாத இடத்துக்கு நாங்க போகணும் இல்ல. நாங்க பலகீனமா இருக்கிறதுனால தான் நசுக்கப்படுறோம், பலகீனமா இருக்கிறதுனால தானே குறை சொல்லப்படுறோம், பலகீனமா இருக்கிறதுனால உரிமைகளும் சுதந்திரங்களும் பறிக்கப்பட்ட மக்களாக மாறுறோம். ஏன் நாங்க பலகீனமா இருக்கிறோம்? நாங்க வலுவாக மாறணும். அதனால ரியாக்ஷன் பண்றதை விட அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க திட்டம் போட்டுட்டாங்க, அவங்க சூழ்ச்சி பண்றாங்க, அவங்க செய்யதான் செய்வாங்க. நாம என்ன செஞ்சோம்? அதான் இங்க கேள்வி. நாம என்ன செஞ்சோம்?
நாம நம்முடைய சமூகத்தை மீட்டெடுக்கணும். நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு பேசணும். ஒவ்வொரு மஹல்லாக்களையும் இளைஞர்களுக்கான வகுப்புகளை நடத்துங்க. நான் தொடர்ந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட பேசிக்கிட்டே வர்றோம். தமிழகம் முழுக்க பேசிக்கிட்டே வர்றோம். எல்லா இளைஞர்களுக்கும் சரியான ஒரு உணர்ச்சி வந்துருச்சு, உணர்வு வந்துருச்சு. ஆனா அவங்கள சரியான ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியில ஏற்படுத்தணும். உணர்ச்சி வசப்பட்டு கத்தி போராட்டம் பண்ணி எங்கேயாவது மாட்டிக்க கூடாது. அவங்கள முழுக்க முழுக்க இந்தியாவுடைய வளர்ச்சியில, அறிவு சார்ந்த வளர்ச்சியில, பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சியில, அதிகாரம் சார்ந்த வளர்ச்சியில பயிற்சி கொடுத்து அவங்கள ஃபிட் பண்ணணும். இந்த காலம் இருக்குது, அடுத்த 10 வருஷமோ 20 வருஷமோ நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய காலம். உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. நாங்க இன்னைக்கு அறிவு வசப்படணும். யார்கிட்ட உணர்ச்சி வசப்படணும்னா அல்லாஹ்ட்ட தான் உணர்ச்சி வசப்படணும். அல்லாஹ்ட்ட உணர்வு ரீதியா இறங்கணும், மனிதர்கள்ட்ட அறிவு ரீதியா இறங்கணும். ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்கணும். நீங்க நேர் மாற்றமா அல்லாஹ்ட்ட அறிவுபூர்வமா போயிட்டோம், அது கூடுமா கூடாதா, இது கூடுமா கூடாதா, இப்படியே வாழ்க்கை முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இங்கிட்டு அங்க போய் உணர்வு ரீதியா கத்தும் போது என்ன செய்ய உள்ள வச்சிடறோம், ரொம்ப பேசுற நீ போயிடறோம். அல்லாஹ்ட்ட உணர்வு ரீதியா மாறணும். சமூகத்திட்ட அறிவு ரீதியா போகணும், அமைதியா இருக்கணும். இன்னைக்கு உள்ள நிலையே அவங்க எதிர்பார்க்கறது நம்ம அமைதியா இருக்கணும், எதையுமே பேசக்கூடாது. அரசியல், அக்கீதா, நான் எப்பவுமே எங்க மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், டீம் மெம்பர்ஸ்ட 3 விஷயங்களை வாழ்க்கையில பேசாதீங்க. ஒன்று அக்காயித் பேசாதீங்க, மசாயில் அது உலமாக்கள் பேசுவாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க. நம்ம கூடும் கூடாதுன்னு பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. பேசிக்கிட்டு தான் கடந்த 300 வருஷமா கீழே போயிட்டோம். அதை பேசக்கூடாது, அதை பேசவே வேண்டாம். ரெண்டாவது அரசியல் பேசக்கூடாது, சோ கால்டு பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. சோ கால்டு அது இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் பேசக்கூடாது. மூணாவது முன்னோர்களை குறை சொல்லக்கூடாது. அவங்க சரியில்லை முன்னாடி பண்ணவங்க அப்படி சொல்லவே கூடாது. அவங்க காலத்துல அவங்க சிறப்பா செஞ்சுட்டாங்க, இது நம்ம காலம், நம்ம சிறப்பா செய்யணும். நம்ம வளர்ச்சியை பத்தி தான் பேசணும். வளர்ச்சி, மேம்பாடு, உருவாக்கம், டெவலப்மெண்ட் இப்படித்தான் பேசணுமே தவிர அது சரியில்லை இது சரியில்லை அவங்க சரியில்லை இப்படிங்கிற வார்த்தையே நாங்க வாயிலிருந்து வரக்கூடாது. நெகட்டிவாவே பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. உளவியல்ல பெசிமிசம், ஆப்டிமிசம் 2 கருத்து இருக்கு. பெசிமிசம், ஆப்டிமிசம் இது ஒரு பெரிய பாடம். உளவியல் ரீதியா பெரிய உதாரணம் சொல்லணும்னா, உலகத்துல மொத்தமே 2 மைண்ட் செட் தான், 2 மைண்ட் செட். ஒன்னு சோசியல் மைண்ட் செட், இன்னொன்னு கேப்சரிங் மைண்ட் செட். கேப்சரிங் மைண்ட் செட்னா அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறது, நம்மள சுப்பீரியமா நினைக்கிறது, நாங்க சிறந்தவங்கன்னு அவங்களாலே நினைச்சுக்கிறது. இது ஒரு மைண்ட் செட் பீப்பிள் இருப்பாங்க. இன்னொரு மக்கள் இருப்பாங்க, அவங்க சோசியல் மைண்ட் செட். பரவாயில்ல விடுங்க போலனா, நம்ம பண்ணிக்கலாம், நான் முயற்சி செய்யறேன், நான் காசு கொடுக்குறேன், நான் இப்படி சில பேர் இருப்பாங்க. இந்த சோசியல் மைண்ட் செட்டுடைய மக்களை கொண்டுதான் உலகம் இயங்குது. கேப்சரிங் மைண்ட் செட்டுடைய மக்கள் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க நெகட்டிவ் தாட்ஸ் பீப்புளை கொஞ்சம் உட்கார்ந்து பேசி சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்கள ஒதுக்கிறாதீங்க, குறை சொல்லாதீங்க. எல்லா நிலையிலும் பொருளாதாரத்துல ஒரு வலுவுடைய மக்களாக மாத்திக்க முயற்சி செய்யுங்க. 9வது சமூக கட்டமைப்பு. 9வது சமூக கட்டமைப்பு. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளோடு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துங்க, நல்ல சிந்தனைகளை பகிருங்க, அவங்கள கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு தேவையான சில உதவிகள் செய்யுங்க. மஸ்ஜிதுகள்ல இருந்து சில உணவுகளை கொடுங்க, கல்வி உதவிகள் செய்யுங்க. நான் எங்க டீம்கிட்ட கூட நான் சொல்றேன், பொள்ளாச்சியில சாம்பர் எதையும் பண்ணுதுங்கிறத விட இந்த மஹல்லா பண்ணுதுன்னு சொல்ல வைங்க, எனக்கு அதான் சந்தோஷம். நீங்க அந்த மக்கள் அங்க போங்க, அந்த மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகள், இமாம்கள், முத்தவல்லியை மீட் பண்ணுங்க. இது மாதிரி செயலான் இருக்கிறோம், இது மாதிரி உங்க மஹல்லாவில இருந்து ஒரு 5 பிள்ளைங்களை கொடுங்க படிக்க வைக்கிறதுக்கு, கல்வி உதவி தொகைக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணி தர்றோம் அப்படின்னு கேட்டு அந்த மஹல்லாவை பண்ண வைங்க. அந்த மஹல்லாவை பண்ண வைக்கிறதா வெற்றி, நாங்க பண்றது வெற்றி கிடையாது. அப்ப அந்த மஹல்லாக்களை வளர்ச்சியை நோக்கி நகர்த்தும். அதே மாதிரி மாற்று இனம், நான் உங்கள்ட்ட ரிக்வெஸ்டா வைக்கிறேன், தயவு செய்து உங்க ஊர்லயும் பண்ணுங்க. இதயங்களை இணைப்போம், தேசம் வளர்த்து நேசம் காப்போம்ங்கிற தலைப்புல பொள்ளாச்சி சார்ந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள்ல குறிப்பிட்ட நபர்களை அழைப்பு கொடுத்து நமக்குள்ள நல்ல ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய உருவாக்கம், நம்முடைய பங்களிப்பு என்ன, நம்ம எல்லாம் அன்பு ரீதியாக ஒன்றிணைந்த மக்கள், நம்ம எல்லாம் அன்பாளர்கள். இந்த தமிழக மண், இந்த கேரளா மண், இந்த சவுத் இந்தியாவுடைய மண்ணே அன்பு சார்ந்தது அப்படிங்கறத பத்தி அழகான கருத்தரங்குகள் நடத்துங்க. நல்ல ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு வச்சு பேச வைங்க. உங்களுக்குள்ள நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், நல்ல மக்களா இருக்கீங்க, ரொம்ப ஆழமா உள்வாங்குறீங்க எல்லாருமே, ஆச்சரியமா இருக்கு. மாஷா அல்லாஹ். இறுதியாக 10வது நாட்டுப்பற்று. எப்ப பேசினாலும் நாடுங்கிறத மையப்படுத்தி பேசுங்க, நாமம்ங்கிறத மையப்படுத்தி பேசாதீங்க, நாடுங்கிறத மையப்படுத்தி பேசுங்க. அதான் மிக முக்கியமானது. இன்னைக்கு தப்பு செய்யறவங்க எல்லாரும் நாட்டுப்பற்றுங்கிற அந்த போர்வைக்குள்ளதான் இருக்கிறாங்க. உண்மையாக நாட்டுக்கு உழைத்து இழந்து அர்ப்பணிச்சு தியாகம் செஞ்சு உயிரை விட்டு எல்லாமே பண்ணது இஸ்லாமிய சகோதர மக்கள்.
காந்திஜி 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழைமை இயக்கம் உருவாக்கப்படும் போது அன்னைக்கு 20 crores பணம் கொடுத்து உதவியது இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை இந்தியாவில் உருவாக்கும் போது பிரிட்டிஷுக்கு எதிராக 27% இஸ்லாமிய இளைஞர்கள் முதல் வரிசையில் நின்றாங்க. முதல் வரிசையில் சிதம்பரனார் அவர்கள் கப்பலோட்டிய தமிழர் இந்தியாவில் கப்பலோட்டி இயக்கத்தை உருவாக்கும் போது அந்த கப்பலை வாங்குறதுக்கு 8000 ஷேரையும் வாங்கி கொடுத்து உதவியது திருநெல்வேலியை சேர்ந்த அப்துல் காதர் சகோதரர். 8000 ஷேரையும் வாங்கி கொடுத்தார். சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் மறந்துட்டோம். வரலாறுகளை படிங்க. வரலாறுகள் தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. வரலாறு அறிந்த சமூகம் மட்டும்தான் வரலாறை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். நான் திரும்ப சொல்றேன், உணர்ச்சி வசப்படாதீங்க, அறிவு வசப்படுங்க, நிதானமா யோசிங்க, இலக்கை நோக்கி பயணிங்க. ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா 4 தன்மைகளை சொல்றாங்க. நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை. இது இருந்தா மட்டும்தான் அதை அடைய முடியும். நபி நமக்கு அதான் கற்றுக் கொடுத்தாங்க. உலகத்திலேயே வெறுமன 23 வருஷத்துல 1318 ஆண்டுகள் ஆளக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குறது சாதாரணம் இல்லை. யோசிச்சு பாருங்க, வரலாறு திருப்புங்க. ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு 200-300 வருஷம் ஆகும். ஆனா நபி உருவாக்கிய 13 நூற்றாண்டுகள் வெறுமன 23 வருஷத்துல உருவாக்கப்பட்டது. அதுலயும் குறிப்பா அந்த மதீனாவுடைய 10 வருஷம் தான். அந்த 13 வருஷமும் கஷ்டம், அடி உததான். அந்த 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய எழுச்சி எப்படி உண்டானுச்சு? வரலாற்று ஆசிரியர்கள்லாம் ஆச்சரியப்படுறான். அவ்வளவு பெரிய ஆய்வுகள் நம்மகிட்ட இருக்குது, அவ்வளவு பெரிய சிந்தனைகள், அவ்வளவு பெரிய கட்டமைப்பு, அவ்வளவு பெரிய படிப்பு, அவ்வளவு பெரிய எல்லாம் இருக்குது. சமீபத்தில் படித்த 1-2 விஷயங்களை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அல் கானூன் ஃபில் திப், தி கனான் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அல் கானூன் ஃபில் திப். இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு 1025. நான் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதை பத்தி நான் பேசினேன். டாக்டர்ஸ்க்கு மத்தியில் என்னை பிரசன்ட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா கட்டுரை எழுதியிருந்தேன். அது கானூன் ஃபில் மெடிசன்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நோய் எப்படி உருவாகுதுன்னு சொல்றாரு. நோய் எப்படி உருவாகுது அவர் அழகா சொல்றாரு. மனிதனுக்கு நோய் உருவாகிறதுக்கு அடிப்படையா 3 காரணங்கள் சொல்றாரு. மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய, இந்த புத்தகம் எழுதப்பட்டது 1000 ஆண்டுகளுக்கு மேல, 1025, இப்ப 2025. 3. ஒரு மனிதனுடைய பித்தம், அவனுடைய நீர், அவனுடைய வாயு, சூடு, தண்ணீர், காற்று. இது 3 ஒரு மனிதனுக்கு குறைஞ்சாலும் நோய் வரும், கூடினாலும் நோய் வரும். இதான் அவர் சொல்றாரு. இதை எப்படி தடுக்கணுங்கிறதுக்கு ஆய்வு எழுதுறாரு. 13 பாகம் அந்த புத்தகம். ஒரு பாகம் இல்ல, 13 பாகம். ஒரு பாகத்தை படிக்க கூட முடியல நம்மளால. அவரால் எப்படி 13 பாகம் எழுத முடிஞ்சுன்னு தெரியல. அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் திருக்குறள் எடுத்து சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல மருந்துன்னு ஒரு குரல்ல திருவள்ளுவர் சொல்றாரு, நோய் எப்படி உருவாகுதுன்னு அவர் சொல்றார். மிகையினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்றார். மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அழகா சொல்றாரு. இந்த 3 ஒரு மனிதனுக்கு கூடினாலும் நோய் வரும், குறைஞ்சாலும் நோய் வரும். ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு அந்த மருத்துவ கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகுது. உலகத்துல இப்னு பைத்தர்னு ஒருத்தவர் இருந்தார். இவர் 1068 வாழ்ந்தவர். இவர் போட்டனியை பத்தி, இலை தலைகளை, செடிகளை பத்தி ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல 1014 நோய்களுக்கு மருந்துகளை ஆயுர்வேதிக்கா கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகம் இப்ப வரையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பாடமா இருக்கு. எனக்காக இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி இருக்கிறோமா, படிச்சிருக்கிறோமா? வரலாறுகளை படிங்க. நம்மகிட்ட எல்லா தன்மைகளும் இருக்கு. இறுதியாக ஒரு சிஸ்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, இந்த 10 விஷயங்களை உங்க மஹல்லாவுல கொண்டு போகணும்னா உங்கள்ட்ட சில குவாலிஃபிகேஷன் வேணும். குவாலிஃபிகேஷன் இல்லாம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது, அமல்படுத்த முடியாது. ஒன்று, எல்லா நிலையிலும் மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க. அன்பை கொண்டுதான் ஜெயிக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டு ஜெயிக்கவே முடியாது. எல்லாத்திலையும் அன்பா பேசுங்க. அல்லாஹ் தஆலா மூசா நபிட்ட சொன்னா, மூசாவே நீங்க போய் ஃபிரௌனுக்கு அழைப்பு கொடுங்க சொல்லிட்டு சொன்னா அல்லாஹ், வகூலா லஹு கௌலன் லையினா அப்படின்னு சொன்னான். நீ ஃபிரௌன்ட்ட பேசுங்க, ஆனா நளினமா பேசுங்கிறான் அல்லாஹ். யார்ட்ட? மூசா நபிட்ட. மூசா நபி கொஞ்சம் கோவக்கார, நளினமா பேசுங்க, சவுண்டா பேசாதீங்க. ஃபிரௌன் யாரு? அன ரப்புக்கும் அலா, நான் இந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடியவன்ட்ட போய் எப்படி பேச சொல்றாங்க அல்லாஹ்? நளினமா பேசு, அவன் ஒருவேளை உன்னை ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு நாம எப்படி மனைவிட்ட எப்படி பேசுறோம்? எவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்போம். மகன்கிட்ட எப்படி பேசுறோம்? எம்ப்ளாய்ட்ட எப்படி பேசுறோம்? நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது நாக்கு புடிஞ்சு சாகர மாதிரில சில இடத்துல பேசுறோம். நாக்கு புடிச்சிட்டு நினைச்சுக்குவோம், நான் பேசுற பேச்சுல அவன் நாக்க புடிச்சு சாவணும். அப்படி அளவுக்கு நாங்க பேசுறோமா இல்லையா? இது என்ன நினைக்கும் யோசிச்சு பாருங்க. அன்பா பேசுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அல்லாஹ் நம்மிடத்துல நம்மளை நேசிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நேசிங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிற மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. யாரையும் தண்டிச்சிடாதீங்க,
ரெண்டாவது குணம் இருக்குது, அந்த குணம் என்னன்னா அக்செப்டன்ஸ். மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த வேற வேறான மக்களை தீனுக்கு பயன்படுத்துங்க, விட்டுறாதீங்க. சில பேர் நல்லா சிரிச்சவங்களா இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் உருன்னு இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நல்லா அழகா ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, சில பேர் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க. அவங்க எல்லாத்தையும் தீனுக்கு சாதகமா பயன்படுத்துங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வேற மாதிரி இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு வேற மாதிரி இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வேற மாதிரி இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு வேற மாதிரி இருந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் தீனுக்கு சாதகமா நபி பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஆற்றலை உருவாக்கி கொள்ளுங்க. மூணாவது குணம் இருக்குது மன்னித்தல். மக்களை மன்னிச்சிருங்க, தண்டிச்சிடாதீங்க. ஃபத்ஹ் மக்காவுடைய முன்னாடி, ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி எல்லா சஹாபாக்களும் ரசூலை சந்திக்க வர்றாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்தாரு, அவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் வந்தார். கையை கொடுத்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் நல்லா இருக்கீங்களா? நபி கேட்டாங்க, நீங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் தானேன்னு கேட்டாங்க. ஆமா. உங்க தம்பியை கேட்டதா சொல்லுங்க. உங்க தம்பி ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக மட்டும் இல்ல, ரசூலை கொலை செய்யணும்னு உறுதி எடுத்தவர். நபி கேட்டாங்க, உங்க தம்பி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், நான் கேட்டதா சொல்லுங்க, நான் அவரை துவா செஞ்சதா சொல்லுங்க. போனாங்க, தம்பிகிட்ட போய் கை கொடுத்து சொன்னாங்க, நபி உங்களை கேட்டாங்க. என்ன கேட்டாங்களா? ஆமா, உங்களை தான் கேட்டாங்க, உங்களை விசாரிச்சாங்க. அழுதாரு, அழுதுகிட்டே சட்டையை கழட்டிட்டு, சட்டை இல்லாம அப்படியே ரோட்ல வர்றாரு. யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. கை பிடிச்சார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மக்களை மன்னிங்க, மக்களை தண்டிக்க நினைக்காதீங்க. அண்ணன் தம்பியை மன்னிக்கிறது இல்ல, அத்தா மகனை மன்னிக்கிறது இல்ல, மகன் அம்மாவை மன்னிக்கிறது இல்ல. இது என்ன வாழ்க்கை? இது உறவுகளை சேர்ந்து வாழுங்க, உறவுகளை இணைத்து வாழுங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவமே. முன்னாடி எல்லாம் மவுத் ரொம்ப தூரம் இருந்துச்சு ஹாஜியார், இப்பெல்லாம் மவுத் பக்கத்துல வந்துருச்சு. இன்னைக்கு பேசுறோம், நாளைக்கு மவுத்தா போயிடும், காணா போயிடும். அதனால தயவு செய்து உறவுகளை மன்னிச்சு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. நாலாவது, உம்மத்துக்காக துவா செய்யுங்க. எல்லா நிலையிலும் சமூகத்துடைய நிலை, மனித இனமே பாதிப்பை நோக்கி நகருது, இந்த மனித இனமே அழிவை நோக்கி நகருது. எல்லா ரீதியாகவும் மனிதர்களும் சரி, விலங்குகளும் சரி, எக்காலஜியும் சரி, சூழ்நிலைகளும் சரி, எல்லாமே மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. இன்னைக்கு நம்ம நிறைய துவா செய்யணும், நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. மக்களுக்கு தண்ணீர் தாகங்கள் கொடுங்க. எப்பயுமே இப்ப அடிக்கடி சொல்றது, கார்ல எப்பயுமே நான் 10 பாட்டில் தண்ணி பாட்டில், தண்ணி பாக்கெட் வச்சுக்குவேன். எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் மக்கள்கிட்ட அப்படி கொடுத்துட்டு போறது. சாக்லேட் வச்சுக்கோங்க, பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்கோங்க. ரோடுகள்ல போகும்போது யாருக்காவது 2 கொடுங்க, கொடுத்துக்கிட்டே போங்க. மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்க, சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்க, மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். நம்முடைய அழிவு தள்ளி போடப்படும் இமாம்கள் சொல்றாங்க. நம்முடைய பாதிப்புகள் குறையப்படும், அல்லாஹ்வுடைய கோபங்கள் குறையும்னு சொல்லப்படுது. மனிதர்களுடைய செயல்கள் தான் இந்த உலகத்தினுடைய மோசமான நிலைக்கு காரணம். அன்பை கொண்டும், இணைப்பை கொண்டும், துவாக்களை கொண்டும், அமல்களை கொண்டும், இபாதாத்துகளை கொண்டும், உதவிகளை கொண்டும் இந்த சமூகத்தை வலிமையான சமூகமா உருவாக்கணும். ஒரு இலக்குகளோடு, திட்டங்களோடு பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருளணும். தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்களாக, வெறுமன கேட்டுட்டு போயிடாம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடிய, முறைப்படி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.